Hello everyone, welcome to our channel Universe of Lata. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பட்டர் பன்னீர் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பன்னீர், கொஞ்சமாக பட்டாணி எடுத்துக்கலாம், 2 தக்காளியை ரஃபாக சாப் பண்ணிக்கலாம், அதே மாதிரி 2 வெங்காயத்தையும் ரஃபாக சாப் பண்ணிக்கலாம், கார்லிக், ஒரு பட்டை, கிராம்பு, இன்னொரு வெங்காயம் தக்காளியை ஃபைன் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பன்னீரை கொஞ்சம் மேரினேட் பண்ணலாம். ஸோ தட் பன்னீர் வந்து நல்லா மசாலாவை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ பன்னீரில் நம்ம என்னென்ன மிக்ஸ் பண்ண போகிறோன்னா, சில்லி பவுடர், ஜீரா பவுடர், சால்ட், இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் மசாலா எல்லா பன்னீர்லையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேனை ஹீட் பண்ணிக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் கொஞ்சம் விட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சும்மா ஆயிலில் டாஸ் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1 minute நான் வந்து அதை கொஞ்சம் டாஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஜஸ்ட் இதை திருப்பி போட்டு ஒரு 1 minute நம்ம வந்து இந்த பன்னீரெல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால பன்னீரில் நல்லா மசாலா ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிட்டு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். தட்ஸ் ஆல், பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு மசாலா ஃப்ரை பண்ணி அரைக்க போகிறோம். ஸோ அதுக்காக அதே பேனில் ஒரு 2 teaspoon ஆயில் போட்டுக்கிறேன். பட்டை, கிராம்பு எடுத்து வச்சுருக்கிறத போட்டிருக்கேன். அண்ட் கார்லிக் ஆட் பண்ணுறேன். நம்ம ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருந்தோம் ஆனியன் போட்டு அந்த ஆனியன் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நான் அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறேன். லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும், ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணுன்றது கிடையாது. நெக்ஸ்ட் நான் இதில் கொஞ்சம் ரிச்னஸ் ஆட் பண்ணுறதுக்காக கேஷ்யூஸ் ஆட் பண்ணுறேன். ஒரு 5 to 6 கேஷ்யூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இதோட மைல்டு டேஸ்ட் நம்ம கிரேவிக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸ் ஆட் பண்ணுறேன். இது நல்லா கொஞ்சம் ஒரு 5 to 6 minutes வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதை வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆற வச்சுருங்க, சூடாக அரைக்க முடியாது. ஸோ நல்லா ஆறின பிறகு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம கிரேவியோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பேனில் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணலாம், இட்ஸ் பட்டர் ஆப்ஷன். ஆயில் போட்டுட்டு ஸோ அகெயின் பட்டை, கிராம்பு, நான் ஏலக்காய் கொஞ்சம் ஆட் பண்ணுறதுல ஒரு பீஸ். நெக்ஸ்ட் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுட்டோம் டொமேட்டோ அண்ட் ஆனியன்ஸ் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆனியன் ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணுறேன். அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட் நான் கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸ் சும்மா கொஞ்சம் ஒரு 1/2 டொமேட்டோ தான் இருக்கும், அது நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சோம் இல்லையா, கார்லிக், ஆனியன், டொமேட்டோ, கேஷ்யூஸ்லாம் போட்டு அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நெக்ஸ்ட் இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சால்ட், நம்ம பன்னீர்லேயும் சால்ட் ஆட் பண்ணிப்போம். ஸோ இதில் கொஞ்சம் பார்த்து தான் ஆட் பண்ணணும். சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறேன். சீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். சீரகத்தூள் எதில் ஆட் பண்ணாலுமே அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அண்ட் கொஞ்சமாக கரம் மசாலா, மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடலாம். நெக்ஸ்ட் நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க பட்டாணி இதில் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஃப்ரெஷ் பட்டாணி. ஃப்ரெஷ் பட்டாணி ஆட் பண்ணால் தான் நம்ம இந்த கிரேவியில் சீக்கிரம் வேகும். சப்போஸ் நீங்கள் ட்ரைட் பண்ணால் அது கொஞ்சம் நல்லா ஊற வச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு விசில்
வச்சுட்டு எடுத்துக்கலாம். அப்போ கொஞ்சம் நல்லா வெந்துடும். கொஞ்சமாக கர்ட் ஆட் பண்ணுறேன் இதில். நான் ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும், அந்த கிரேவிக்கே சாஃப்ட்னஸ் கிடைக்கும் கர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நான் எந்த ஒரு தண்ணியும் ஆட் பண்ணல. நல்லா கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல்லாம் போன அப்புறம் நான் எனக்கு தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் எனக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் வாட்டர். இதில் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம சாட்டே பண்ணி வச்ச பன்னீர் எல்லாமே அதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை நல்லா இந்த பன்னீரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நான் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஃபைவ் to 6 minutes இது நல்லா அப்படியே குக் ஆகட்டும். எனக்கு கேப்சிகமோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கேப்சிகமும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் இதில் லாஸ்ட்டாக ஏன் ஆட் பண்ணுறேன்னா அந்த ஃப்ளேவர்ஸ் அப்படியே நமக்கு கிடைக்கும். ஸோ கேப்சிகம் ஆட் பண்ணிட்டு கசூரி மேத்தி நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபைனலாக. ஸோ மறுபடியும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 2 minutes கழிச்சு ஓப்பன் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்டியான மட்டர் பன்னீர் ரெடி. வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கனாக்கா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் இன்றைக்கி நைட் இதுதான் பிளான் பண்ணியிருந்தோம். சப்பாத்தி வித் மட்டர் பன்னீர் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாருமே சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில், கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.